Magnetism topic la previous year question பார்க்கலாம் பாருங்க. If theta 1 and theta 2 be the apparent angles of dip observed in two vertical planes at right angles to each other, then true angle of dip theta is given by dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டிப் ஆங்கிள் வந்து ட்ரூ டிப் ஆங்கிள் எதில் மெஷர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் மெரிடியன்ல டிப் சர்க்கிளை பிளேஸ் பண்ணாதான் ட்ரூ டிப் ஆங்கிள் இருக்கும். இப்போ வந்து நான் இது வந்து ஒரு மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் மேக்னெட்டிக் மெரிடியன் எடுத்திருக்கேன் இந்த பிளேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேன்ல மெஷர் பண்ற ஆங்கிள் டிப் ஆங்கிள் மெஷர் பண்ணோம் இல்லைங்களா? இந்த ஆங்கிள் தான் வந்து ட்ரூ டிப் ஆங்கிள் அப்படின்னு நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா theta 1 and theta 2 are apparent angles of dip அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த apparent angles of dip வந்து two vertical planes எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, two vertical planes at right angles to each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ நம்ம two planes எடுக்க போறோம். அது ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் எடுக்க போறோம். இப்போ இது ஒரு பிளேன் இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பிளேன் எடுத்துங்க. அடுத்து வந்து இங்கிட்டு ஒரு பிளேன், இப்படி ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன் நான். இது ஒரு பிளேன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பிளேனுமே எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலரா இருக்கு. இப்படி பர்பண்டிகுலரா இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்க. இப்போ இங்க வந்து இந்த பி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதுதான் மேக்னெட்டிக் மெரிடியன். இந்த மேக்னெட்டிக் மெரிடியன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணோம்னா ஒன்று வந்து ஹாரிசான்டல் காம்பனன்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், அதை ஹச்னு எடுத்துங்க. வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து இப்படி இந்த டைரக்ஷன்ல இருக்கும், அதை வின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து கவனிங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா வந்து இந்த மேக்னெட்டிக் மெரிடியன் இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பிளேனுக்கும் இந்த ஆங்கிள் வந்து நம்ம வந்து சும்மா ஒரு பை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த செகண்ட் பிளேனுக்கும் இந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் 90 மைனஸ் பை அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளேனுக்கு இந்த ஹெச் வந்து மேக்னெட்டிக் மெரிடியன்ல இருக்கிற ஹாரிசான்டல் காம்பனன்ட் ஃபீல்டு இருக்கு, அதனுடைய காம்பனன்ட் ஆஃப் ஃபீல்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளேனுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா ஹெச் காஸ் பைன்னு வந்திருக்கும். இந்த செகண்ட் பிளேனுக்கு எவ்வளோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச் சைன் பை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் ஃபீல்டு வந்து எல்லா பிளேனுக்குமே ஈக்குவலாக இருக்கும். வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து எல்லா பிளேனுக்குமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேக்னெட்டிக் மெரிடியன் இருக்கு, அந்த பிளேனுக்கு எடுத்துக்கணும்னா tan theta is equal to vertical component by horizontal component அப்படின்னு போட்டுருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பிளேன் எடுத்துக்கங்க. அடுத்தது செகண்ட் பிளேன் பர்பண்டிகுலர் டு ஃபர்ஸ்ட் பிளேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேன் இருக்கு, இது வந்து மேக்னெட்டிக் மெரிடியன் எடுத்த பிளேனுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேன் எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிளேனுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிளேன்ல டிப் ஆங்கிள் வந்து நம்ம θ 1 எடுத்துக்கலாம். அப்போ tan θ 1 is equal to vertical component field by h cos alpha அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். இதே மாதிரி செகண்ட் பிளேன் எடுத்திருந்தீங்கன்னா செகண்ட் பிளேன்ல tan θ 2 is equal to v by h sin alpha அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த tan θ is equal to v by h தானே, அப்போ v by h பிளேஸ்ல நம்ம tan θ போட்டுடலாம். இங்க v by h பிளேஸ்ல tan θ போட்டுடலாம். அப்படின்னு போட்டீங்கன்னா அப்போ tan θ 1 is equal to tan θ divided by cos alpha அப்படின்னு வருது. இதுல இருந்து cos alpha is equal to tan θ divided by tan θ 1 அப்படின்னு நமக்கு இது கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2ல வந்து இது செகண்ட் பிளேன் எடுத்துருக்கோம். அந்த செகண்ட் பிளேன்ல tan θ is equal to tan θ 2 is equal to v by h வந்து tan θ கிடைக்கும் டிவைட் பை sin alpha இருக்கு. இப்போ sin alpha லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா sin alpha is equal to tan θ divided by tan θ 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்படி எடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு என்ன வரும் சொல்லுங்க, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வருது. ரைட் சைடில் என்ன இருக்குன்னா ரெண்டுத்துலையும் tan θ காமனாக இருக்குது, tan θ காமனாக எடுத்துங்க. அப்போ tan ஸ்கொயர் θ காமனாக எடுத்துட்டு இன்ட்டு 1 by tan ஸ்கொயர் θ 1 பிளஸ் 1 by tan ஸ்கொயர் θ 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 என்ன பண்ணிட்டோம், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து 1. இப்போ இந்த tan ஸ்கொயர் θ இந்த பக்கம் வந்துடும். 1 by tan ஸ்கொயர் θ வந்து cot ஸ்கொயர் θ. That is equal to இங்க 1 by tan square theta 1 வந்து cot square theta 1 plus அடுத்து 1 by tan square theta 2 வந்து cot square theta 2. So இந்த மாதிரி ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து fourth option is correct answer அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரிப்பா,
நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க, வெரி குட். அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருப்பா. A compass needle which is allowed to move in a horizontal plane is taken to a geometric pole, it will அப்படின்றாங்க. இப்போ வந்து ஒரு காம்பஸ் நீடில வந்து நம்ம ஹாரிசான்டல் பிளேன்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஹாரிசான்டல் பிளேன்ல பிளேஸ் பண்ணிட்டு ஜியோமெட்ரிக் போல் பிளேஸ கொண்டு போறோம். ஜியோமெட்ரிக் போல் அப்படி போனா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்க வந்து காம்பஸ் நீடில் வந்து ஹாரிசான்டல் பிளேன்ல இருந்தா இட் வில் ரொட்டேட் இன் ஹாரிசான்டல் பிளேன். அப்போ ஹாரிசான்டல் ஃபீல்ட் டைரக்ஷன்ல தான் இது ரெஸ்ட்டுக்கு வரணும். ஆனா வந்து ஜியோமேக்னெட்டிக் போல் இருக்கு இல்லையா, ஜியோமேக்னெட்டிக் போல் பிளேஸ்ல கொண்டு போனா மேக்னெட்டிக் போல் பிளேஸ்ல ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், அப்போர்ட் இருக்கும், நார்த்ல, அதாவது அப்போர்ட் இருக்கும், வெர்டிகலி அப்போர்ட் இருக்கும். அப்போ ஹாரிசான்டல் ஃபீல்ட் ஜீரோவா இருக்கும், ஹாரிசான்டல் ஃபீல்ட் ஜீரோ இருக்கும். அப்படின்னா இங்க வந்து இந்த காம்பஸ் நீடில ஹாரிசான்டல் பிளேன்ல இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்போ வந்து இங்க வெர்டிகல் ஃபீல்டா இருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனால வந்து என்ன ஆகும்னா ஹாரிசான்டல்ல ஃபீல்ட் கிடையாதுனால will stay in any position அப்படின்னு வரணும். will stay in any position அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே வந்து டிப் சர்க்கிள் எடுத்துருந்தோம்னா, டிப் சர்க்கிள் வந்து வெர்டிகல் பிளேட்ல இருந்திருக்கும். அப்போ வந்து அந்த டிப் நீடில் வந்து வெர்டிகலா இருந்திருக்கும் அந்த மேக்னெட்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஹாரிசான்டல் பிளேன்ல இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்லிடுறோம், ஹாரிசான்டல் பிளேன்ல ஃபீல்டு கிடையாது, ஹாரிசான்டல் காம்பனன்ட் ஃபீல்டு ஜீரோ இருக்கனால will stay in any position அப்படின்னு 19th செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The tangent galvanometer is used to measure. ஜெனரலா tangent galvanometer யூஸ் பண்ணி நம்ம என்ன மெஷர் பண்றோம், அதாவது current passes through the tangent galvanometer is directly proportional to tan theta அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அப்படின்னா tangent galvanometer யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா current passes in the circuit கண்டுபிடிக்கிறோம். So that current is measured by using the tangent galvanometer அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. An iron rod of susceptibility 599 is subjected to a magnetizing field of 1200 ampere per meter. The permeability of the material of the rod is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. permeability கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து permeability நமக்கு வேணும். mu is equal to question mark. இங்க susceptibility 599 கொடுத்துருக்காங்க. susceptibility வந்து 599 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மியூவும் சசப்டபிலிட்டி ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்முலா கொண்டு வரணும். அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு பார்த்தீங்கன்னா, சசப்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் மைனஸ் 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இல்லைன்னா மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு சசப்டபிலிட்டி பிளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நமக்கு மியூ ஆருக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். மியூ ஆருக்கு என்ன ஃபார்முலா, மியூ டிவைடட் பை மியூ நாட்னு தெரியும் இல்லையா. அப்போ மியூ ஆர் வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. சப்ஸ்டிட் பண்ணா மியூ பை மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு susceptibility plus 1 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ மியூ நாட் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு சசப்டபிலிட்டி பிளஸ் 1 வந்திருக்கு. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் வேல்யூ எவ்வளோப்பா, 4 பை இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7. ஸோ 4 பை இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 அப்படின்னு போட்டுக்கோங்க. இன்ட்டு சசப்டபிலிட்டி தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 599 பிளஸ் 1 இருக்கு. கரெக்டுங்களா? இந்த 599 பிளஸ் 1 எவ்வளோப்பா வந்து 600. கரெக்டுங்களா? அப்போ இது 600 வந்து 600 into 4, 6 into 4 என்ன வரும், 2400. கரெக்டுங்களா? ஸோ 2400 வந்துருச்சு. இங்க ஒரு பை இருக்கு, இங்க ஒரு 10 பவர் மைனஸ் 7 இருக்கு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஒரு 10 பவர் மைனஸ் 7 10 பவர் மைனஸ் 4 into 10 பவர் மைனஸ் 3 எழுதணும்னா அந்த 10 பவர் மைனஸ் 3 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டோம்னா 2.4 பை அப்படின்னு கிடைச்சிருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ 2.4 பை into 10 பவர் மைனஸ் 4 யூனிட் ஆஃப் permeability அப்படி பார்த்தீங்கன்னா டெஸ்லா மீட்டர் பெர் ஆம்பியர் அப்படின்னு நமக்கு யூனிட் கிடைச்சிருக்கும். ஸோ தட் இந்த கொஸ்டின் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A thin diamagnetic rod is placed vertically between the poles of an electromagnet. When the current in the electromagnet is switched on, then the diamagnetic rod is pushed up out of the horizontal magnetic field. Hence, the rod gains gravitational potential energy. The work required to do this comes from அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படி இருக்குன்னு வச்சுங்க. இது நார்த் போல், இன்னொன்று வந்து இந்த பக்கம் எலக்ட்ரோ மேக்னெட் காயில் வச்சிருக்காங்க, இங்க சவுத் போல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா சும்மா அது நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு அர்ஜும் பண்ணிக்கிங்க.
இதுல வந்து ஒரு நம்ம என்ன பண்றோம், ஒரு டயாமேக்னெட்டிக் ராட் பிளேஸ் பண்றோம். டயாமேக்னெட்டிக் ராட் பிளேஸ் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரோமேக்னெட் கரண்ட் பாஸ் பண்றோம். அதாவது கரண்ட் பாஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். இந்த டயாமேக்னெட்டிக் ராட்ல வந்து மேக்னடிசம் எப்படி இன்டியூஸ் ஆயிருக்குன்னா ஆப்போசிட்டா இன்டியூஸ் ஆயிருக்கும். அதனால ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆகிறதுனால இந்த ராடு வந்து புஷ்டு அவேன்னு வந்துடுது. அப்போ புஷ்டு அவேனா ஃப்ளை அவே வரும்போது அப்போ போகும்போது இந்த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது கெயின் பண்ணிக்குது. அப்போ அந்த கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஒர்க், எந்த எனர்ஜி வந்து சப்ளை பண்றோம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்ல கரண்ட் தானே நம்ம பாஸ் பண்றோம். அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் வந்து என்ன ஆயிருக்கும்னா, அங்க இந்த டயாமேக்னெட் ராடு மூவ் ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்படின்னா அது கரண்ட் சோர்ஸ் தான் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும், இந்த கரண்ட் சோர்ஸ்னால தான் இந்த டயாமேக்னெட்டிக் ராடு பொட்டன்ஷியல் எனர்ஜியா வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. தி மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி இஸ் நெகட்டிவ் ஃபார், அதாவது மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி நம்ம பார்த்துருக்கோம். டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸுக்கு என்னப்பா ஆன்சர், ஸ்மால் நெகட்டிவ். அதாவது ஸ்மால் நெகட்டிவ் டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸுக்கு. பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன வரும்னு சொல்லுங்க, ஸ்மால் பாசிட்டிவ்னு இருக்கும். ஃபெர்ரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன வந்திருக்கும், ஹை பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. ஹை பாசிட்டிவ் கரெக்டுங்களா? அப்படின்னா டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி வந்து நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. There are 4 lightweight rod samples A, B, C and D separately suspended by threads. A bar magnet is slowly brought near each sample and the following observations are noted. A is feebly repelled, B is feebly attracted, C is strongly attracted, D remains unaffected அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படின்னா வந்து ஒரு ராட் இருக்குன்னு வச்சுங்க, இங்க வந்து ஒரு மேக்னெட்டை கொண்டு வரேன், நார்த் சவுத் கொண்டு வந்திருந்தா இது வந்து ரிப்பல் ஆகுதுன்னா இது டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸா இருக்கணும். ரிப்பல் ஆச்சுன்னா என்ன இருக்கணும், டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். அப்ப ஏ இஸ் ஃபீப்லி ரிப்பல்டுன்னா இது டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து அட்ராக்ஷன் வந்துச்சுன்னா, அட்ராக்ஷன் வர்றது எப்படி இருக்கணும் உங்களுக்கு, பெர்ரோ மேக்னெட்டா இருக்கலாம், பேராமேக்னெட்டிக் இருக்கலாம். ஸ்லைட்லி அட்ராக்டடா இருந்துச்சுன்னா அது பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் இருந்துச்சுன்னா அது பெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இது ரிமைன்ஸ் அன்அஃபெக்டட், அட்ராக்டே ஆகலைன்னா அது மேக்னெட்டாவே அந்த ராட் வந்து ஒரு மேக்னெட்டை நியர் டு ராட் கொண்டு வரும்போது அந்த ராட் வந்து மேக்னடைஸ் ஆகணும். அப்போ அது மேக்னெட்டிக் மெட்டீரியலா இருக்கும். அது மேக்னடைஸ் ஆகலைன்னா அது மேக்னெட்டிக் மெட்டீரியல் கிடையாது. அப்போ அன்அஃபெக்டட்னா அது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு 24th கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட் வருது பாருங்க. அப்படின்னா வந்து பி தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபீப்லி அட்ராக்டட் வந்து பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லியிருக்குமா. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வருது. கரெக்டுங்களா? சரிங்களா? ஓகே, மற்றதெல்லாம் மேட்ச் ஆகல. அப்போ பி தான் வந்து பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. தி மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் ஏ டயாமேக்னெட்டிக் ஆட்டம் இஸ் எவ்வளோன்னு கேட்டுருக்கோம். மேக்னெட்டிக் மூமெண்ட். ஓகேங்களா? மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்ல பேரட் எலக்ட்ரான் இருக்கும். ஒரு எலக்ட்ரானால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் மூமெண்ட் இன்னொரு எலக்ட்ரான், அது பேரட் எலக்ட்ரான், இன்னொரு பேரட் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த பேரட் எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரான் ஆப்போசிட் ஸ்பின்னா இருக்கும். அதனால ஒரு எலக்ட்ரானால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து இன்னொரு எலக்ட்ரானால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் மூமெண்ட் 2 கேன்சல் ஆயிட்டு மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஆட்டம் ஆஃப் ஏ டயாமேக்னெட்டிக் ஆட்டம் வந்து 0ன்னு வரும். சரிங்களா? அப்போ டயாமேக்னெட்டிக் ஆட்டம் வந்து இண்டிவிஜுவல் மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 0. நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் டயாமேக்னெட்டிக் ஆட்டம் இஸ் 0 அப்படின்னு நமக்கு ஆன்சர் புரியுதுப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இஃப் a diamagnetic substance is brought near the north pole, north or the south pole of a bar magnet, it is என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம போல்ஸ் கிட்ட கொண்டு வந்தாங்க, ஆப்போசிட், அதாவது எப்படி ஆயிருக்குன்னா அந்த ரிப்பல்ஷன் ஆயிருக்கும். அப்படின்னா போத் போல்ஸும் ரிப்பல் ஆயிருக்கும், ரிப்பல்டு பை தி போத் போல்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எப்பவுமே ரிப்பல் ஆகிற மாதிரி தான் மேக்னட்டிசம் இன்டியூஸ் ஆயிருக்கும். ஏன்னா நெட் மேக்னடைசேஷன் வந்து அதாவது நெட் மேக்னடைசேஷன் எப்படி இருக்குன்னா வந்து ஆப்போசிட் அப்ளை ஃபீல்ட் இருக்கும். ஸோ நெட் ஃபீல்ட் 0 வர மாதிரி இருக்கும் இன்சைட் தி சப்ஸ்டன்ஸ். அதனால வந்து ரிப்பல் ஆகிற மாதிரி தான்
கிரியேட் ஆயிருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Curie temperature above which, இப்போ டெம்பரேச்சர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது டயோமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆகாது, பேராமேக்னடிக் சப்ஸ்டன்ஸும் ஃபெர்ரோமேக்னடிக் சப்ஸ்டன்ஸும் டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆகிருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னா அந்த ஆட்டமுடைய அலைன்மெண்ட் மாறும், ஸோ நெட் மேக்னடிக் மூமெண்ட் குறையும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அப்போ என்ன ஆகும்னா அந்த சசப்டபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபெர்ரோமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்து அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் அந்த சசப்டபிலிட்டி குறைஞ்சிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரும்போது ஃபெர்ரோமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் உடைய சசப்டபிலிட்டி ஈக்குவல் டு பேராமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் உடைய சசப்டபிலிட்டிக்கு வந்துடும். அப்படின்னா அட் சர்டைன் டெம்பரேச்சர் ஃபெர்ரோமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் கன்வெர்டட் இன்டு பேராமேக்னடிக் சப்ஸ்டன்ஸா மாறிடும். அந்த டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது பேராவா மாறிடுது. சரிங்களா? அப்போ Curie டெம்பரேச்சரோட அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னா ஃபெர்ரோமேக்னடிக் மெட்டீரியல் பிகம்ஸ் பேராமேக்னடிக் மெட்டீரியல் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நிக்கல் ஷோஸ் ferromagnetic property at room temperature. If the temperature is increased beyond Curie temperature, then it will show அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் ஃபெர்ரோமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆயிரும்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல பேராமேக்னடிசமாக மாறிடும். அது போன கொஸ்டின் பார்த்தோம், அதே ஆன்சர் தான் இதுக்கு. ஸோ தட் பேராமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the magnetic dipole moment of an atom of a diamagnetic material, paramagnetic material and ferromagnetic material are denoted by mu d, mu p, mu f respectively, then அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி ஆன்சர் என்ன தெரியும்னா டயாமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ்க்கு இண்டிவிஜுவல் மேக்னடிக் மூமெண்ட், அதாவது டயாமேக்னடிக் ஆட்டமுக்கு மேக்னடிக் மூமெண்ட் நெட் மேக்னடிக் மூமெண்ட் 0, பேராமேக்னடிக் ஆட்டமுக்கும் ஃபெர்ரோமேக்னடிக் ஆட்டமுக்கு இண்டிவிஜுவல் மேக்னடிக் மூமெண்ட் இருக்கும். அதனால இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆன்சர் வருது பாருங்க. டயாமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ்க்கு நெட் மேக்னடிக் மூமெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆட்டம் வந்து 0, பேராமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ்க்கு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A diamagnetic material in a magnetic field moves அப்படின்னு சொல்லியிருக்காங்க. diamagnetic material in a magnetic field move எப்படி மூவ் ஆகும்னு சொல்லுங்க. அதாவது நெட் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும் இன்சைட் தி மெட்டீரியல். டயாமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ்ல நெட் ஃபீல்டு வந்து இன்சைட் தி சப்ஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி தான் அது மூவ் ஆகும். அப்படின்னா ஸ்ட்ராங்கர் டு தி வீக்கர் பார்ட் ஆஃப் தி ஃபீல்டு அப்படின்னு போயிருது. சும்மா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம், சும்மா ஒரு சப்போஸ் வந்து ஒரு போல் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதனால ஃபீல்டு இங்கே இருக்குன்னு நிறைய இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு டயாமேக்னடிக் சப்ஸ்டன்ஸை ரிப்பல் பண்ற மாதிரி அசியூம் பண்ணோம்னா ஃபீல்டை விட்டு வெளியே போயிருமா அப்படின்னு அசியூம் பண்ணிப்போமா. அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டுல இருந்து வீக் ஃபீல்டுக்கு போயிருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ டயாமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகணும் வந்து மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ராங்கர் டு தி வீக்கர் பார்ட் ஆஃப் தி ஃபீல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு Curie's law, the magnetic susceptibility of a substance at an absolute temperature T is proportional to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சசப்டபிலிட்டி ஆஃப் தி பேராமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் ஃபெர்ரோமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். சசப்டபிலிட்டி ஆஃப் பேராமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா? Curie கான்ஸ்டன்ட் டிவைட் பை அப்சல்யூட் டெம்பரேச்சர் தெரியும். இது பேராமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் எழுதுறோம். இது ஃபெர்ரோமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் எழுதும்போது Curie கான்ஸ்டன்ட் டிவைட் பை T மைனஸ் டிசி, வேர் டிசி இஸ் நோன் அஸ் Curie டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா டி பவர் எவ்வளோ இருக்கோ 1ன்னு இருக்கு. அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் பவர் 1ன்னு இருக்கு. ஸோ தட் சசப்டபிலிட்டி வேரிஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ராக்சிமேட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Among which the magnetic susceptibility does not depends on the temperature. அதாவது டெம்பரேச்சரு எந்த சப்ஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணாது. பேராமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணும், ஃபெர்ரோமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணும், ஃபெர்ரைட்டும் டிபெண்ட் பண்ணும். டயாமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து மேக்னடிக் சசப்டபிலிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. For protecting a sensitive equipment from the external magnetic field, it should be. இது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. அந்த எக்யூப்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணால் அந்த எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு அர்ஜுன் பண்ணி.
அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த எக்யூப்மெண்ட்ல பாஸ் ஆகக்கூடாதுன்னா எப்படி பிளேஸ் பண்ணா அது வந்து பாஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அயன் கேவிட்டி எடுத்துக்கலாம். ஒரு அயன் கேவிட்டி இப்படி எடுத்துருங்க. அயன் கேவிட்டி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி அயன் கேவிட்டி எடுத்திருந்தீங்கன்னா ஓகேங்களா? இப்போ வந்து வெளியில எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெளியில எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அந்த ஃபீல்டு வரும்போது இந்த அயனுக்கு வந்து பெர்மியபிலிட்டி வெரி கிரேட், வெரி ஹை. அயனுக்கு தான் வந்து பெர்மியபிலிட்டி ஹை வேல்யூயா இருக்கும். அதனால வெளியில இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வரும்போது என்ன ஆகும்னா இந்த அயன் வழியா பாஸ் ஆயிடும். இந்த ஃபீல்ட் எல்லாம் இந்த அயன் வழியாவே பாஸ் ஆயிடும். ஏன்னா அந்த அயன் மெட்டீரியல்ல வந்து அயன் மெட்டீரியல் தான் பெர்மியபிலிட்டி அதிகமா இருக்கு. அதனால அயன் மெட்டீரியல்ல தான் மோஸ்ட் ஆஃப் தி ஃபீல்ட் வந்து பாஸ் ஆயிரும். அப்ப இன்சைட் இந்த கேவிட்டி இருக்கு, அந்த கேவிட்டில ஃபீல்டு 0 இந்த கேவிட்டி இல்லாம இங்கேயும் அயனா இருந்தா இப்போ உள்ளே ஃபீல்டு வந்திருக்கும். ஆனா இங்க அயன் கிடையாது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணலாம் பிளேஸ்ட் இன்சைட் அண்ட் அயன் கேன் அப்படின்னு இது எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணோம்னா ஏன் மற்ற சப்ஸ்டன்ஸ் எடுத்தோம்னா இப்போ பெர்மியபிலிட்டி அயனோட கம்மியாக தான் இருக்கும். அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஃபீல்டு அந்த மெட்டீரியலுக்குள்ள பாஸ் ஆகாது. அயன் எடுத்தால் தான் அந்த அயன் மெட்டீரியல் இருக்கு அந்த மெட்டீரியல் வந்து அலோஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டு பாஸ் த்ரூ தெம் வரும். அதனால ஃபீல்டு வந்து இந்த மொத்த ஃபீல்டு வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அந்த அயன் மெட்டீரியல்லையே பாஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம இந்த 33 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் ஆர் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி இது ஹெட்டிங். எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் மேட் ஆஃப் சாஃப்ட் அயன் பிகாஸ் சாஃப்ட் அயன் ஹாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எலக்ட்ரோமேக்னெட்ஸ்ன்றது டெம்பரரி மேக்னெட். எலக்ட்ரோமேக்னெட்ன்றது என்ன சொல்லுங்க டெம்பரரி மேக்னெட். டெம்பரரி மேக்னெட்டா இருந்தா ஈஸியா அதனுடைய மேக்னட்டிசம் லாஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்மால் ஆப்போசிட் ஃபீல்டுக்கு அதனுடைய மேக்னட்டிசம் 0 வந்துடும். அப்படின்னா எப்படி இருக்கணும் லோ கோயர்சிவ் ஃபோர்ஸ் அண்ட் லோ ரெட்டிவிட்டி அப்படின்னு இருக்கணும்ப்பா. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் புக்ல இதுக்கு வந்து ஆன்சர் சின்னு கொடுத்துருக்காங்க.